உறவுகளே, உங்கட ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுறேன். கமெண்ட்ல பலர் கேட்டிருந்தீங்க, இந்த காணொளியில பேசுறவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, நாங்க பழைய வீடியோவை திரும்ப திரும்ப போடுறோமா என்று. உறுதியா சொல்லுறேன் உறவுகளே, இது பழைய வீடியோ இல்லவே இல்ல. இது இன்று மார்ச் 29 அத்தனை சர்வதேச ஊடகங்களிலும் வெளியான ஏபிடி மற்றும் அல் ஜசீரா செய்தி நிறுவனங்களால் 100க்கு 100% உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு புதிய பிரேக்கிங் காணொளிதான். அமெரிக்க வீரர்கள் தரை வழியா எங்கட எல்லைக்குள்ள வந்தா அவங்க பாரசீக வளைகுடா சுறாக்களுக்கு நல்ல இரையாக மாறுவாங்க என்று ஈரான் விடுத்திருக்கும் எச்சரிக்கை. வணக்கம் உறவுகளே, இன்று ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த புதிய காணொளி வெறும் இராணுவ மிரட்டல் இல்லை உறவுகளே. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தனிப்பட்ட மனநிலையையும் அவர் இஸ்ரேலிடம் அப்படியே சரணடைந்து கிடக்கிற அந்த அதிர்ச்சியூட்டும் இராஜதந்திர ரகசியங்களையும் அப்பட்டமா உலகத்துக்கு அம்பலப்படுத்தியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தகவல் போர், இன்ஃபர்மேஷன் வார். பாருங்க உறவுகளே, மீண்டும் ஒரு முறை அடித்து சொல்கிறேன், இது ஏபிடி மற்றும் ராய்ட்டர்ஸ் போன்ற உலகின் முன்னணி செய்தி நிறுவனங்களால் இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட புதிய காணொளியாகும். இந்த காணொளியில பேசுற ஈரானிய தளபதி அப்படியே அமெரிக்காவோட இருதயத்துல ஈட்டியை இறக்குற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த சில நாட்களா நாங்க ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதல கிரவுண்ட் ஆபரேஷனை நடத்துவோம், பாரசீக வளைகுடாவில இருக்கிற தீவுகளை கைப்பற்றுவோம் என்று மிரட்டிக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். இதுக்கு ஈரான் கொடுத்திருக்கிற பதிலடிய பாருங்கோ. அமெரிக்க ஜனாதிபதி அப்பட்டமாக சியோனிச ஆட்சியின் பிரதமரான நெதன்யாகுவின் ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் ரொம்ப திமிரா சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நாங்க ரொம்ப ஆழமா புவிசார் அரசியலோட ஒரு விடயத்தை ஆய்வு செய்யணும். ஒரு நாட்டுத் தலைவர் இன்னொரு நாட்டுத் தலைவரை கைப்பாவை என்று சொல்றது சாதாரண அரசியல் விமர்சனம். ஆனா ஈரான் இங்க ஒரு நெஞ்சை உலுக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கு. பயங்கரவாத அமைப்பான மொசாத் ட்ரம்பின் எப்ஸ்டீன் விவகார பின்னணியை பயன்படுத்தி அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போரை நடத்த வைக்கிறது என்று ஈரான் ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு. யோசிச்சு பாருங்கோ உறவுகளே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் என்றது அமெரிக்க அரசியலையே அடியோடு உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ரகசிய வலைப்பின்னல். அந்த விவகாரத்துல இருக்கிற ஆவணங்களையும் ரகசியங்களையும் இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாத் தன்னோட கையில வைத்துக்கிட்டு ட்ரம்பை அச்சுறுத்தி ஈரானுக்கு எதிரா போரிட வைக்குது என்று ஈரானிய தலைமை பகிரங்கமாக உலக அரங்கில் பிரகடனப்படுத்தியிருக்கு. உலகின் மிகவும் நேர்மையற்ற ஜனாதிபதி என்று அறியப்படும் ட்ரம்பிற்கு எந்தவிதமான அறிவார்ந்த அல்லது விவாத ரீதியான நிலைத்தன்மையும் இல்லை என்று அந்த ஈரானிய அதிகாரி அமெரிக்க ஜனாதிபதியை அப்படியே சல்லடை போட்டு தோலுரிச்சிருக்கார். அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி ஈரானோட இந்த நகர்வு ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல் அடியாகும். அமெரிக்க தலைவர்கள் ஈரானியர்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்ல இருக்கிற பலவீனங்களை ஈரான் எவ்வளவு நுட்பமா கவனிச்சுக்கிட்டு இருக்கு என்றதுக்கு இந்த காணொளியே மிகப்பெரிய சாட்சி. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கிறது, சில மணி நேரங்களுக்கு பிறகு போரை தீவிரப்படுத்துறது என்று ட்ரம்ப் ஆடுற அந்த இரட்டை வேடத்தை ஈரான் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்கு. இந்த நிலையற்ற மற்றும் வஞ்சகமான நபர் அன்ஸ்டேபிள் அண்ட் டிசீட்ஃபுல் இண்டிவிஜுவல் என்று அவர் கொந்தளித்திருக்கிறார். இனி இந்த காணொளியில இருக்கிற அந்த பயங்கரமான இராணுவ அச்சுறுத்தலுக்கு வருவோம் உறவுகளே. அமெரிக்க படைகள் பாரசீக வளைகுடா தீவுகளையோ அல்லது ஈரானிய நிலப்பரப்பையோ கைப்பற்றலாம் என்பது வெறும் பகல் கனவு, விஷஃபுல் திங்கிங் என்று அந்த அதிகாரி சவால் விடுத்திருக்கார். நேற்றைய செய்தியில நாங்க பார்த்தோம் இல்லே, 3500 அமெரிக்க மரைன் கமாண்டோகள் வளைகுடாவில் வந்திறங்கி இருக்காங்க என்று. அந்த வீரர்களை பார்த்துதான் ஈரான் இப்ப ஒரு மரண சாசனத்தை வாசிச்சிருக்கு. அமெரிக்க தளபதிகளும் சிப்பாய்களும் பாரசீக வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல இரையாக மாறுவார்கள் என்ற அந்த வசனம் அப்படியே ஒட்டுமொத்த பென்டகனையுமே உறைஞ்சு போக வைச்சிருக்கு. இது சும்மா ஒரு சினிமா வசனம் இல்லை உறவுகளே. பாரசீக வளைகுடா என்றது ரொம்ப குறுகிய, ஆழம் குறைவான ஆனா மிக ஆபத்தான நீர்ப்பரப்பு. அங்க அமெரிக்காவோட பிரம்மாண்டமான கப்பல்களால சுலபமா நகர முடியாது. ஈரானிய கடலோரங்களில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளும் அதிவேக படகுகளும் அமெரிக்க படைகளை வேட்டையாட தயாராக இருக்கு.
ஒருவேளை அமெரிக்க மரைன் வீரர்கள் அபு மூசா அல்லது துன் தீவுகளுக்குள்ள ஹெலிகாப்டர்களில இறங்கினால் அவங்கள நாலா பக்கமும் சுத்தி வளைச்சு துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். ஹியூமிலியேட்டிங் கேப்சர் அண்ட் டிசப்பியரன்ஸ் என்ற அந்த பகீர் நிதர்சனத்தை தான் ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியூட்டும் ராணுவ ரகசியத்தையும் அந்த ஈரானிய அதிகாரி உடைச்சிருக்காரு. மரணம் குறித்த பயத்தால் அமெரிக்க தளபதிகளும் வீரர்களும் அழிக்கப்பட்ட ராணுவ தளங்களிலிருந்து தப்பியோடி சிவிலியன் மக்கள் தொகை மற்றும் பொருளாதார மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். நிச்சயமாக அவர்கள் அங்கேயும் குறிவைக்கப்படுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சர்வதேச ஊடகங்கள் கூறுவது போல இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயந்து அமெரிக்க படைகள் தங்களோட பாலைவன தளங்களை விட்டுட்டு துபாய், அபுதாபி, பஹ்ரைன், குவைத் போன்ற நகரங்கள்ல இருக்கிற மக்கள் வாழும் பகுதிகளுக்குள்ளேயும் வர்த்தக மையங்களுக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க என்ற பிரம்மாண்டமான குற்றச்சாட்டை ஈரான் முன்வைத்திருக்கு. அப்படி ஒளிஞ்சிருந்தாலும் நாங்க விழமாட்டோம், அந்த நகரங்களுக்குள்ளேயும் ஏவுகணைகளை அனுப்புவோம் என்ற ஈரானோட இந்த பகீர் மிரட்டல் ஒட்டுமொத்த அரபு நாடுகளையுமே இப்ப உச்சக்கட்ட பீதியில ஆழ்த்தியிருக்கு. நகரங்களுக்குள்ள ஏவுகணை விழுந்தா லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் பலியாவாங்க என்றதுதான் இங்க இருக்கிற அப்பட்டமான ஆபத்து. இந்த இடத்துல நாங்க வரலாற்று பின்னணியையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அமெரிக்க தலைவர்களும் தளபதிகளும் ஈரானின் வரலாற்றை ஒருமுறையாவது படித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அதிகாரி ரொம்ப திமிரா சொல்லியிருக்கார். ஏன் அப்படி சொல்றார்? ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஈரான் எத்தனையோ படையெடுப்புகளை சந்திச்சிருக்கு. அலெக்சாண்டர், மங்கோலியர்கள் என்று பல சாம்ராஜ்யங்கள் ஈரானுக்குள்ள வந்திருக்கு. ஆனாலும் ஈரானிய மக்களின் எதிர்ப்பு என்பது எப்போதுமே ரொம்ப உக்கிரமா இருக்கும். குறிப்பா 1980களில் ஈராக் ஜனாதிபதி சட்டாம் ஹுசைன் மேற்கத்திய நாடுகளோட முழு ஆதரவோட ஈரானுக்குள்ள நுழைஞ்சார். 8 வருஷம் நடந்த அந்த கொடூரமான போர்ல சட்டாம் ஹுசைனால ஈரானோட ஒரு பிடி மண்ணை கூட பிடிச்சு வச்சிருக்க முடியல. லட்சக்கணக்கான ஈரானியர்கள் தங்களோட உயிரை கொடுத்து நாட்டை பாதுகாத்தாங்க. அந்த வரலாற்றை படித்து பாருங்கள். ட்ரம்ப் உங்களோட நிலையற்ற மனநிலைக்குள்ள சிக்கி உங்களோட வீரர்களை சிறைப்பிடிப்புக்கும் மரணத்துக்கும் பலி கொடுத்து அமெரிக்க மக்களை பிரம்மாண்டமான துயரத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள் என்று ஈரான் விடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கை அமெரிக்க மக்களுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாகவே பார்க்கப்படுது. அமெரிக்காவில ஏற்கனவே நோ கிங்ஸ் என்ற பெயர்ல மக்கள் போருக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஈரானிய தளபதியோட இந்த காணொளி அமெரிக்க மக்களோட சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. எங்கட ஜனாதிபதி எங்களை ஏமாற்றாரா? மொசாத் சொல்றத கேட்டுதான் ட்ரம்ப் எங்கட வீரர்களை சாக கொடுக்கறாரா என்று அமெரிக்க மக்கள் இப்ப ரொம்ப கோபமா வெள்ளை மாளிகையை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. உறவுகளே, கள நிலவரத்தை கொஞ்சம் ஆழமா பாருங்கோ. யுத்தம் தொடங்கி இப்ப 30 நாள் ஆகிட்டுது. எந்த வல்லரசு எந்த நாட்டுக்குள்ள குண்டு போடுது என்றே கணிக்க முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி போயிட்டுது. இஸ்ரேலிய ராணுவம் பல்கலைக்கழகங்களை அழிக்குது. அமெரிக்கா 3500 மரைன் வீரர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை பிடிச்சுக்கிட்டு உள்ளே வந்தா சுறாக்களுக்கு இரை போடுவோம் என்று சவால் விடுது. அமெரிக்காவோட மூலோக பலம் இப்ப அடியோடு உடைந்து போய் தரைவழி போரை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில் ட்ரம்ப் நிர்வாகம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானிய ஆயுதப்படைகள் உங்களது இராணுவத்தை முற்றுமுழுதுவாக அழித்தொழிக்கும் அந்த தருணத்திற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது என்று இந்த காணொளியோட இறுதியில சொன்ன அந்த தளபதியின் வசனம் ஒரு முழுமையான போருக்கான டோட்டல் வாருக்கான நேரடி அறைகூவலாகும். இனிமே வரப்போற ஒவ்வொரு மணித்தியாலமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை உறவுகளே. ட்ரம்பின் தனிப்பட்ட ரகசியங்களை அம்பலப்படுத்தி அமெரிக்க படைகளை சுறாக்களுக்கு இரையாக்குவோம் என ஈரான் விடுத்துள்ள இந்த பகீர் சவாலுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் தனது தரைவழி தாக்குதல் பட்டத்தை கைவிடுமா? அல்லது தனது ஈகோவை காப்பாற்றுவதற்காக 3500 மரைன் வீரர்களையும் அந்த பிரம்மாண்டமான மரண பொறிக்குள் அனுப்புமா? நகரங்களுக்குள்ள ஒளிந்திருக்கும் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் அரபு நாடுகளை முழுமையான சுடுகாடாக மாற்றுமா என்ற அந்த பகீர் கேள்வியோட தான் இப்ப உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி உறவுகளே,
எப்ஸ்டீன் விவகாரத்தை வைத்து இஸ்ரேலிய மொசாத் ட்ரம்பை இயக்குவதாகவும் அமெரிக்க படைகள் வளைகுடா நகரங்களில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் ஈரான் வெளியிட்டுள்ள இந்த அதிர்ச்சியூட்டும் காணொளியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமெரிக்க வீரர்கள் ஈரானிய மண்ணில் நுழைந்தால் அவர்கள் சுறாக்களுக்கு இரையாவார்கள் என்ற ஈரானின் பகீர் சவால் ட்ரம்பின் தரைப்போரை தடுத்து நிறுத்துமா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.